மகாபாரதத்தில் ஒரே ஒரு அம்பால் யுத்தத்தை முடிக்கக்கூடிய பார்பரிகன் கதையை தெரியுமா? பார்பரிகன் என்பது பீமனின் பேரன் மற்றும் கடோத்கஜனின் மகன். சிறு வயதிலிருந்தே அவன் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டான். எந்த போரிலும் பலவீனமான தரப்பில் தான் போரிட வேண்டும். குருக்ஷேத்திர போர் தொடங்குவதற்கு முன் பார்பரிகன் கிருஷ்ணரிடம் சென்று ஆசீர்வாதம் கேட்டான். கிருஷ்ணர் அவனை சோதிக்க விரும்பி, இந்த போரை முடிக்க எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று கேட்டார். ஒரே ஒரு நொடியில் முடிக்கலாம் என்று பார்பரிகன் உறுதியாக பதிலளித்தான். இதை கேட்ட கிருஷ்ணர் ஆச்சரியப்பட்டார். அது எப்படி என்று கேட்டார். அப்போது பார்பரிகன் தனது ஆற்றலை விளக்கினான். அவன் 3 அதிபலமான அம்புகளை வைத்திருந்தான். அவனுடைய கடும் தவத்தால் சிவபெருமான் அந்த அம்புகளை கொடுத்ததாகவும் அக்னி தேவன் ஒரு சிறப்பு வில்லை கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. முதல் அம்பு அழிக்க வேண்டிய எல்லா இலக்குகளையும் குறியிடும். 2வது அம்பு பாதுகாக்க வேண்டியவற்றை குறியிடும். 3வது அம்பு முதல் அம்பால் குறியிடப்பட்ட அனைத்தையும் அழிக்கும். இவ்வாறு அவன் மட்டும் 3 அம்புகளால் முழு படையையும் அழிக்கக்கூடியவனாக இருந்தான். இதை அறிந்த கிருஷ்ணர் கவலை அடைந்தார். ஏனென்றால் பர்பரிகன் தனது வாக்கு காரணமாக யுத்தத்தில் பலவீனமான தரப்பில் இருக்க வேண்டும். இதனால் அவன் தொடர்ந்து தரப்பு மாறி 2 படைகளையும் முழுவதுமாக அழித்து விடுவான். அதை தடுக்க கிருஷ்ணர் ஒரு பிராமணர் உருவில் வந்து பார்பரிகனிடம் தலை காணிக்கையாக கோரினார். ஒரு உண்மையான வீரராக பார்பரிகன் தயங்காமல் தன் தலையை தர சம்மதித்தான். ஆனால் கடைசியாக ஒரு கோரிக்கையை வைத்தான். நான் இந்த போரை கண்கூடாக பார்க்க வேண்டும். கிருஷ்ணர் பார்பரிகனின் உண்மையான பக்தியை உணர்ந்து அவனது தலையை ஒரு மலை மேல் வைத்து போரை அவன் பார்ப்பதற்கு அனுமதித்தார். இந்த பார்பரிகன் தான் இப்போது ராஜஸ்தானில் காத்து ஷாம் என்கிற பெயரில் வழிபடப்படும் தெய்வம்.